மத்தேயு 13:58. He did not solve that problem because of their unbelief. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அவருடைய பிரச்சனை தீர்க்க முடியவில்லை. Why didn't he solve your problem? ஏன் அவரால் உடைய பிரச்சனை தீர்க்க முடியவில்லை? Because he said, Lord, this is too big a problem for you. ஆண்டவரே, உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, உங்களால தீர்க்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. You think your problem is bigger than God. நீ என்னுடைய பிரச்சனை தேவனை காட்டிலும் பெரியது என்று எண்ணுகிறாய். Your problem is so big. உன்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. Jesus is so small. இயேசு ரொம்ப சின்னதா இருக்கிறார். How can he solve this big problem? அந்த சின்ன இயேசு எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று எண்ணுகிறார். Another brother? ஆனால் அந்த சகோதரன், he says, my Jesus is so big. என்னுடைய இயேசு பெரியவர் என்று சொல்றார். My problem is so small. என்னுடைய பிரச்சனை ரொம்ப சின்னது என்று சொல்றார். God says, okay, your problem is solved. ஓ, உன்னுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டுவிட்டது என்று சொல்றார். That is faith. அதுதான் விசுவாசம். Faith is to believe that the biggest problem in the world is so small compared to God. இந்த உலகத்திலே தேவனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை சிறியதா இருக்கிறது என்று என்னுடைய விசுவாசம். Remember this, my brothers and sisters. என் சகோதர சகோதரிகளை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். God is on your side against the devil. பிசாசுக்கு விரோதமாக தேவன் முன்பக்கமாய் இருக்கிறார். Jesus went about doing good. இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். Even today he is going around the earth doing good. இன்றைக்கும் இயேசு நன்மை செய்கிறவராய் பூமியை சுற்றித் திரிகிறார். He is not wanting anything from you. He came to give you things. உன்னிடத்தில் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு வரவில்லை, உனக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்கும்படியாக வந்தார். Not today. There are lots and lots of preachers who will tell you God wants your money. அநேக பிரசங்கியார்கள் இன்றைக்கு சொல்லுவது என்ன தெரியுமா? தேவனுக்கு உடைய பணம் தேவை. Have you ever read in the Bible Jesus going around collecting money from people? Show me that even once. இந்த வேதாகமத்தில் எப்பொழுதாவது எங்கேயாவது நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? இயேசு அங்க எல்லாருக்கும் பணம் வசூல் செய்தார் என்று? No. இல்லவே இல்லை. When Jesus healed the sick people, did he go with a bag after that and say, okay, please put your money here? இயேசு ஜனங்களை எல்லாம் குணமாக்கின பொழுது பிறகு காணிக்கை பையை கொண்டு போய், சரி நீங்கள் குணமாக்கி விட்டதல்லவா, இப்பொழுது காணிக்கை பண்ணுங்கள் என்று ஏதாவது ஒரு தடவை நீங்கள் பார்த்தீர்களா? ஒரு முறை கூட நீங்கள் பார்த்ததில்லை. He healed so many people. அநேகரை குணமாக்கினார். Did he go around with a bag saying, okay, now I healed you, please give some money? உங்களை குணமாக்கி விட்டு இப்பொழுது எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்று ஒரு பையை தூக்கி கொண்டு கேட்டாரா? இல்லை. Jesus preached to thousands of people and blessed them. இயேசு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கித்து அவர்களை ஆசீர்வதித்தார். After he preached, அவர் பிரசங்கித்து முடித்த பின், or before he preached, அல்லது பிரசங்கிப்பதற்கு முன், did he go around with a bag saying, please put some money? அவர் ஒரு பையை எடுத்துக்கொண்டு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டாரா? ஒருபோதும் இல்லை. Not even once. ஒரு முறை கூட அப்படி அவர் செய்யவில்லை. Jesus did not do that. இயேசு அதை செய்யவில்லை. Paul did not do that. பவுல் அதை செய்யவில்லை. Peter did not do that. பேதுரு அப்படி செய்யவில்லை. Elisha did not do that. எலிசா அப்படி செய்யவில்லை. Once there was a big, rich military man from Syria. சிரியாவிலிருந்து ராணுவத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான். Naaman. அவனுடைய பேர் நாகமான். Full of leprosy. அவனுக்கு உடல் முழுவதுமாய் குஷ்டரோகம். Elisha, please heal me. எலிசாவே என்னை தயவு செய்து குணமாக்குமாறு என்று கேட்டார். God gave him the river Jordan 7 times. போய் யோர்தானில் 7 தடவை முழுகி சொன்னார். And he did. அவன் முழுகினான். He was completely healed. முழுவதுமாய் சுகமடைந்தார். And he came with so much gold and silver and special Syrian clothes for Elisha. இப்பொழுது எலியாவிடத்திலே அவன் கொடுப்பதற்காக நிறைய பொன், நிறைய வெள்ளி, சிரியா தேசத்துடைய விசேஷித்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு போனான். Thank you for healing me. என்னை குணமாக்கியதற்காக நன்றி. Money and gold and silver and clothes. இங்கே கொஞ்சம் வஸ்திரங்கள் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொன் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். Elisha said, I'm a servant of God. எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? நான் தேவனுடைய ஊழியக்காரன். I won't take any money from you. உனது எந்த ஒரு பணத்தையும் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். Go in peace. சமாதானத்துடன் போ. Naaman was unbelievable. நாகமான் ஒரு அவிசுவாசி. God's servants don't take money from unbelievers. தேவனுடைய மெய்யான ஊழியக்காரர்கள் அவிசுவாசிகளிடமிருந்து பணத்தை வாங்க மாட்டார்கள். He's not covet. God's servants don't covet money from anybody. தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாருக்கும் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் பணாசையாக இருக்கவே மாட்டார்கள். God's servants don't take money for praying for people. ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்காக தேவனுடைய பிள்ளைகள் ஒருத்தரும் பணத்தை God's எதிர்பார்க்க servants மாட்டார்கள். don't take money for healing the sick. வியாதிகளை குணமாக்கினபடினாலே பணத்தை வாங்க மாட்டார்கள். God's servants don't take money for preaching the gospel. தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதனாலே காசு வாங்க மாட்டார்கள். Naaman went. நாகமான் போனான். Elisha had an assistant preacher. எலிசாவுக்கு உதவி போதகர் ஒருவர் இருந்தார். உதவி பிரசங்கியார். He went after him அவன் நாகமானை பின்னாக செல்கிறான். with his bag, காணிக்கை பையை வைத்துக் கொண்டு, with his collection bag. காணிக்கை வசம் செய்கிற பையை எடுத்துக் கொண்டு போகிறான். Don't you think you should give something to God because God is blessed you? தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அல்லவா தேவனுடைய ஊழியத்துக்கு நீ ஒன்று கொடுக்க கூடாதா? God's work needs a lot of money. தேவனுடைய வேலைக்கு நிறைய பணம் தேவை. உனக்கு தெரியாதா? Please give something. தயவு செய்து ஏதாவது கொடு.
Naaman said, okay. சரி என்று சொன்னாங்க. So who today's preachers are following whom? Elisha or Gehazi? Tell me. இன்றைய பிரசங்கியாளர்கள் எலிசாவை பின்பற்றுகிறார்களா அல்லது கேயாசை பின்பற்றுகிறார்களா? நீங்களே சொல்லுங்க. You decide yourself. நீங்களாவே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். I want to tell you, நான் உங்களுக்கு சொல்கிறேன், Jesus is not interested in your money. இந்த படத்துல இயேசு விருப்பம் இல்லை. He wants to do you good. அவர் உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். He wants to deliver you from all the oppression the devil has brought into your life. பிசாசுடைய வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கிற எல்லா விதமான கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்க He wants to விரும்புகிறார். be a king, not a slave. ராஜாவா இருக்கக்கூடிய விரும்புகிறார், அடிமையாக. He wants the devil to be under your feet, not on top of your head. பிசாசு உன் காலுக்கு கீழாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படியே தலைமையின் பிசாசு ஏறி உட்கார வேண்டும் என்று விரும்பவில்லை. See Romans chapter 16 ரோமர் 16 அதிகாரம் and verse 20. 20. It says the God of peace will crush Satan under your feet. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் என்று வாசிக்கிறோம். Like God has appointed a place for all the planets and stars in the sky. வானத்திலே பார்க்கும்போது எல்லா கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் தேவன் ஒவ்வொரு இடத்தை உண்டாக்கியிருக்கிறார். For everything he has appointed a place. எல்லாவற்றுக்கும் நேர்த்தியாக ஒவ்வொரு இடத்தை நியமித்திருக்கிறார். You know that? உங்களுக்கு அது தெரியுமா? He has appointed a place for the devil also. பிசாசுக்கு ஒரு இடத்தை நியமித்திருக்கிறார். You know what that is? அது எந்த இடம் தெரியுமா? Under my feet. என்னுடைய காலுக்கு கீழாக. That's what the word of God says. அதுதான் வேத வார்த்தை That சொல்லுகிறது. is the place appointed by God for the devil. பிசாசுக்கு தேவன் நியமித்த இடம் உங்கள் காலுக்கு கீழே தான். Not on top of your head. உங்கள் தலைக்கு மேலே உட்காருவதற்காக அந்த இடத்தை நியமிக்கவில்லை. When you get angry and shout at your husband or wife, நீங்கள் கோபப்பட்டு உங்கள் மனைவி திட்டும் பொழுது, கணவனை திட்டும் பொழுது, you tell me, is the devil sitting on your head or is he under your feet? பிசாசு உங்கள் தலைமையில உட்கார்ந்திருக்கானா அல்லது காலுக்கு கீழே இருக்கானா? When you get angry, is the devil under your feet or on your நீங்கள் head? கோபப்படும் போது, கோபப்பட்டு திட்டும் போது பிசாசு மேல இருக்கானா கீழே இருக்கானா? From today onwards, tell him this is not the place for you. You got to be under my feet. இங்கிருந்து சாத்தான வார்த்தை சொல்லுங்க, பிசாசே நீ இங்க உட்காரக்கூடாது, உனக்கு இருக்கிற இடம் எங்க? என் காலுக்கு கீழே தான். You are not going to make life unhappy for me, my home. என்னுடைய குடும்பத்துல நீ என்னை சந்தோஷமற்றவனாக சண்டை பண்ணா நீ காட்ட முடியாது. You know when your child is sick, உங்க பிள்ளை நோய்வாய்ப்படும் பொழுது put your hand on your child. உங்களுடைய கையை குழந்தையை தலை மீது வைங்க. Say, Lord Jesus, please forgive me all my sins. ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீர் மன்னியும். And I want to forgive everybody who has harmed me. எனக்கு தீமை செய்த எல்லாரும் ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் என்று In சொல்லுங்க. Jesus' name, இயேசுவின் நாமத்திலே I rebuke this fever. இந்த ஜுரத்தை கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லுங்க. Heal this child. இந்த என்னுடைய குழந்தையை சுகமாக்கும் என்று சொல்லுங்க. Put the devil under your feet. இப்படி சாத்தான்கள் காலுக்கு கீழாக போடுங்கள். If you don't forgive other people, ஆனா மற்றவர்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் that is the main reason why God doesn't listen to your prayer. உங்களுடைய ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்காததற்கு இதுதான் முக்கிய காரணம். I want to ask all of you sitting here today, இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எல்லாரும் நான் கேட்கிறேன், is there anybody in your life you have not forgiven? நீ மன்னிக்க முடியாத யாராவது ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்களா? Today, இன்றைக்கு இருக்கிறார்களா? can you honestly say, I have forgiven everybody who has harmed me? எனக்கு தீமை செய்த எல்லாரையும் ஒவ்வொருவரையும் நான் மன்னித்து விட்டேன் என்று நேர்மையாக சொல்ல முடியுமா? There are many people who have harmed me in my life, particularly because I serve the Lord. நான் எனக்கு தீமை செய்த அநேகர் இருக்கிறார்கள். குறிப்பாக நான் தேவனுக்கு ஊழியம் செய்வதனாலே அநேகர் எனக்கு விரோதமாக இருக்கிறார்கள். There are many preachers, pastors who have spoken against me, written against me. அநேக பிரசங்கியர்கள், பாஸ்டர்கள் எனக்கு விரோதமாக எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். I have forgiven all of them. நான் அவர்கள் எல்லாரையும் மன்னித்து விட்டேன். Everyone. எல்லாரையும். I don't have anything against anybody. நான் யாருக்கும் விரோதமாக ஒன்றுமே கிடையாது. And because of that, அதே நிமித்தமாக the devil is under my feet. சாத்தான் காலுக்கு கீழாக இருக்கிறார். If I don't forgive even one person, ஒரு நபரையாவது நான் மன்னிக்காமல் இருந்தால் the devil will be on my head. சாத்தான் பிசாசின் தலைமையிலே நான் பார்ப்பேன். And you rebuke the fever. In Jesus' name, go, go. இயேசு நாமத்திலே இந்த ஜனமே போ போ என்று சொன்னாலும் Nothing happens. ஒன்றுமே நடக்கவில்லை. Why? ஏன்? Because you haven't forgiven somebody. நீ யாரையும் ஒருவரை மன்னிக்காமல் இருக்கிறாய். Have you read this verse? இந்த வசனத்தை வாசித்திருக்கிறாயா? James chapter 5, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் verse 16. 16. Remember this verse? இந்த வசனத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். It's the only verse on physical healing in the New Testament epistles. புதிய ஏற்பாட்டு நிருபத்திலே சுகமாக்குதலை குறித்து சொல்லப்பட்ட ஒரே ஒரு வசனம் இதுதான். Body healing. சரீர பிரகாரமான சுகம். Only one verse in all the epistles. எல்லா நிருபங்களிலேயும் சரீர சுகத்தை பற்றி ஒரே ஒரு வசனம் தான் இருக்கிறது. I know. I've read this book for 42 years and I know. 42 ஆண்டுகளாக இந்த புத்தகத்தை நான் வாசிக்கிறேன். One தெரியும். verse in the epistles on physical healing. சரீர சுகத்தை குறித்து நிருபங்களிலே ஒரே ஒரு வசனம் மட்டுமே I இருக்கிறது. believe in it. அதிலே நான் நம்புகிறேன். I believe because I believe it's in the New Testament. அது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால அதை நான் விசுவாசிக்கிறேன். And
And I tell you how you should do it. நீ அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். Confess your sins first. முதலாவது உன்னுடைய குற்றங்களை அறிக்கை செய். And then pray. அதற்கு பிறகு ஜெபி. That you may be healed. நீ சுகமடையும்படியாக. So what should you do first? முதலாவது என்ன செய்ய வேண்டும்? Confess your sin. குற்றங்களை அறிக்கை செய். If you have not forgiven somebody, யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால், I'm sorry. ஆண்டவரே மன்னித்து விடு. I have not forgiven somebody. ஆண்டவரே நான் உன்னை மன்னிக்கிறேன். Right now, இப்பொழுதே ஆண்டவரே forgive that person. நான் அந்த நபரை மன்னிக்கிறேன். Before you get up from here tonight, இன்றைக்கு இரவு இங்கிருந்து எழுந்து போவதற்கு முன்பாகவே I want you to forgive every person in your life who ever harmed you. யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே தீமை செய்திருக்கிறார்களோ, புண்படுத்தியிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும். Did somebody cheat you of your family property? உங்க குடும்ப சொத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது யாராவது ஏமாற்றி இருக்கிறார்களா? Please forgive that person right now. இப்பொழுதே அந்த நபரை மன்னிக்கவும். Did somebody cheat your husband of his property? உங்க வீட்டுக்காரருக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை கிடைக்காம யாராவது ஏமாத்திருக்காங்க? Okay, money is not the most important thing in life. வாழ்க்கையில பணம் தான் முக்கியமான காரியம் என்று கிடையாது. Forgive that person. அந்த ஆளை மன்னிச்சிருங்க. Did somebody trouble you in your job and push you down? உன்னுடைய வேலையில யாராவது உனக்கு தொந்தரவு கொடுத்து உனக்கு வரக்கூடிய வேலைக்கு நிறுத்தி சொல்லிவிட்டாங்களா? அந்த நபரை மன்னித்து விடு. Did some neighbor cause you problems? உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் உனக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? Forgive that person. அந்த ஆளை மன்னித்து விடு. Did some teacher in the school or college trouble you? உன்னுடைய பள்ளியிலே படிக்கிற பள்ளியிலே கல்லூரியிலே யாராவது ஒருவர் தொந்தரவு செய்கிறார்களா? Forgive that person. அந்த நபரை மன்னித்து விடு. Don't get up from here without forgiving everybody. எல்லாரையும் மன்னிக்காமல் இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டாம். And when you go out of this place, the devil will be under your feet. இந்த இடத்தை விட்டு நீ வெளியே செல்லும் பொழுது சாத்தான் காலுக்கு கீழாக இருப்பான். Let me show you one last verse. இன்னொரு கடைசி வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 Corinthians 2 கொரிந்தியர் chapter 2. 2ஆம் அதிகாரம். See, I'm not telling you stories. I'm telling you what is in the Bible. நான் ஏதோ கதைகளை சொல்லவில்லை. I'm not telling you bright ideas I got in my head. என்னுடைய மூளைக்கு கிடைக்கிற நல்ல ஐடியாக்களை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. I want all of you to have the devil under your feet. உங்கள் எல்லாருக்கும் சாத்தான் இருக்க வேண்டிய இடம் உங்கள் கால்களுக்கு கீழே. Confess your sin. பாவங்களை அறிக்கை Forgive one another. ஒருவரை மன்னியுங்கள். Don't blame other people. மற்றவர்களை குற்றம் சாட்ட Have வேண்டாம். to blame yourself. அந்த குற்றத்தை நீங்களே Say, ஒப்புக்கொள்ளுங்கள். Lord Jesus, forgive me. ஆண்டவரே இயேசுவே என்னை As I மன்னியுங்கள். forgive other people. நான் மற்றவர்களை மன்னிக்கிறது போல. 2 Corinthians 2, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் verse 10. 10ஆம் வசனம். If you forgive anything, I also forgive. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். And if I have forgiven anything, I did it in the presence of Christ. எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். Why do I forgive? ஏன் நான் மன்னிக்கிறேன்? So that Satan takes no advantage of us. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். How does Satan take advantage of us? எப்படி சாத்தான் நம்மீது வல்லமை கொள்கிறான்? When we don't forgive. நான் மன்னிக்காமல் இருக்கும்போது. So Paul said, ஆகவே பவுல் சொல்கிறார், I'm going to forgive everybody. நான் எல்லாரையும் மன்னிக்க போகிறேன். Because I don't want Satan to have any power over my life. ஏனென்றால் சாத்தானாலே நான் மோசம் போகக்கூடாது. Have you read that verse? இந்த வசனத்தை That if வாசித்திருக்கிறாயா? you don't forgive others, Satan gets power over you. நீ யாரையாவது ஒருவரை மன்னிக்காவிட்டால் சாத்தானுக்கு உங்கள் மீது அதிகாரம் விடுகிறது. That is the main reason why Satan has got power over so many Christians in the world today. இன்றைய உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் மீது சாத்தான் வல்லமை கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இதுதான் காரணம். The Christians are running away from the devil. கிறிஸ்தவர்கள் பிசாசை விட்டு ஓடுகிறார்கள். The Bible says you resist the devil and the devil will run away from you. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவார் என்று வேதம் சொல்கிறது. I'm not going to run away from the devil. நான் பிசாசை பார்த்து ஓட மாட்டேன். No. இல்லை. I have to resist him and he must run away from me, the Bible says. வேதம் சொல்கிறது நான் அவனை எதிர்க்க வேண்டும் அவன் உங்களை விட்டு ஓடி போவார் If என்று I வேதம் don't சொல்கிறது. forgive other people, நான் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் then he will chase me and I have to run away from him. அவனை துரத்துவான் நான் தான் ஓட வேண்டும். Now let me ask you, உங்களை ஒன்று are கேட்கிறேன். you running away from the devil or is the devil running away from you? பிசாசை பார்த்து நீங்க பயந்து ஓடுறீங்களா அல்லது உங்களை பார்த்து பிசாசு பயந்து ஓடுறாங்க? Which is it? எப்படி? யார் ஓடுறாங்க? I'll tell you what it should be from today. இங்கிருந்து எப்படி இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். Confess your sin, பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். forgive one another. ஒருவரை மன்னியுங்கள். Don't blame anybody else. யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அந்த குறையை நீங்களே ஒப்புக்கொள்ளுங்கள். Lord, I am the sinner. ஆண்டவரே நான் தான் பாவி. என்னை மன்னியும். Cleanse me. சுத்திகரியும். Let's bow our heads. நம்முடைய தலைகளை வணங்குவோம். Our heads before God. எல்லா உலகம் அப்படி நம்முடைய தலைகளை வணங்குவோம். While our heads are bowed before God, தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கும் பொழுது we pray this little prayer. இந்த சிறிய ஜெபத்தை செய்வாங்க. Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே I'm a sinner. நான் ஒரு பாவி. Forgive me. என்னை மன்னியும் ஆண்டவரே. I forgive everybody who has ever harmed me in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே யாராவது தீமை செய்திருந்தால் அவரை நான் மன்னிக்கிறேன். From my childhood till today, anybody who has ever harmed me, I forgive them right now. ஆண்டவரே என்னுடைய சிறு பிராயம் முதல் இன்று வரை எனக்கு தீமை செய்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். Cleanse me in your blood.
ரத்தத்தினாலே என்னை சுத்திகரியும். Lord Jesus, fill me with your Holy Spirit. ஆண்டவராகிய இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும். I resist the devil in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே நான் பிசாசை எதிர்க்கிறேன். I believe you, Lord. ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். You are on my side against the devil. பிசாசுக்கு விரோதமாக ஆண்டவரே நீர் என் பக்கம் இருக்கிறீர். You will always be on my side. நீர் எப்பொழுதுமே என் பக்கமாக தான் இருப்பீர். You will untie all the knots the devil has tied up in my life. பிசாசு என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய எல்லா சிக்கல்களையும் நீர் அவிழ்க்கப் போகிறீர். Thank you, Father. நன்றி பிதா. Thank you for hearing us. உங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.